அனைவருக்கும் வணக்கம். டிவிகேனுடைய அடுத்த மக்கள் சந்திப்பு நீண்ட பெரிய போராட்டத்துக்கு பிறகு, நீண்ட பெரிய ஒரு துயர சம்பவத்துக்கு பிறகு, நீண்ட பெரிய ஒரு இடைவெளிக்கு பிறகு தவகனுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து வரக்கூடிய அந்த கூட்டம் காஞ்சிபுரத்தில் ஒரு கல்லூரியினுடைய உள் அரங்கத்தில் நடைபெற்று வர்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான அடுத்த கட்ட டிவிகேனுடைய முன்னெடுப்பு அவங்களுக்கு நன்மையை பயக்குமா அல்லது வழக்கமான அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாகவே பொதுவாகவே டிவிகே மேலே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு டப்புன்னு உள்ளே இறங்கி வந்தால் எப்படிங்க சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு பொதுவான மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு இருப்பதற்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க கண்டிப்பாக அப்படி தான் எதிர்த்து தான் தீருவாங்க. ஆனால் மக்களுக்கே அப்படியான ஒரு சந்தேகம் இருக்கும்போது, அதே போல் அரசியல் விமர்சகர்கள் அவங்களுக்கும் கூட அப்படியான சந்தேகங்கள் இருக்கும்போது, சில அரசியல் விமர்சகர்கள் ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கள நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலையும் 30லிருந்து 40% வாக்குகள் கேரண்டியா இருக்கு, 100% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் கூட நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கு. இது அதுக்கு முன்னாடி பொதுவாக இப்போ விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூர் துயர சம்பவம் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மக்கள் சந்திப்பு அவர் பண்ணியிருந்தாரு. அது எல்லாத்துலேயுமே மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது அலை மோதி அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் கரூர் துயர சம்பவத்தில் அப்படியான ஒரு பலி எண்ணிக்கை எந்த அரசியல்லையும் இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருள் நாளாக அது அமைஞ்சிருக்கிறத நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். இதில் 2 விதமாக சொல்கிறாங்க. விஜயை ஒரு நடிகராகவே பார்த்து பொதுவான மக்கள் கூட, அதாவது தாவேக்கருடைய தொண்டர்களை தாண்டி பொதுவான மக்கள் கூட, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அப்படின்னு எல்லா வயது தரப்பட்டினரும் பொதுவான மக்களாவே ஒரு ரசிகரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் தான் அது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலுமே கூட, ஒரு பக்கம் இல்லை, அத்தனை பேருமே வாக்குகள் தான், டிவிகேவுக்கான ஒரு வாக்குகள் தான், அவங்க வாக்காளர்கள் தான், அவங்க டிவிகேவனுடைய தொண்டர்கள் தான், விஜயருடைய தொண்டர்களாக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் எது எப்படியாக இருந்தாலுமே கூட ரெண்டுமே 50-50 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இளசுகள், இளம் இளைஞர்கள், இளம் பெண்கள், இவங்களை வேணால் அந்த கேட்டகரியில் நம்ம தொண்டர்கள் அப்படின்னு அவங்க கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் பொதுவான பெண்கள் முதற்கொண்டு, ஆண்கள் முதற்கொண்டு, முதியோர் முதற்கொண்டு இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களாம் கண்டிப்பாகவே ஒரு நடிகரை நம்ம பார்க்கணும். நம்பர் 1 நடிகர் தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவிலேயே கூட அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை பார்க்கணும், பக்கத்தில் பார்க்கணும், கிட்ட போய் பார்க்கணும், முடிஞ்சா கை கொடுக்க முடியாதா, அவரை டச் பண்ணி பார்க்க முடியாதா அப்படிங்கிற பல ஆசா பாசங்களோட அவரை நெருங்குவதற்கான அந்த தள்ளுமுள்ளில் தான் மக்கள் கூட்டம் அலை மோதியது கடந்த சில மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் அப்படிங்கிறத தவிர்க்கவே